குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் 7th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 7th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 6ஆம் வகுப்பில் நீங்கள் என்னெல்லாம் படிச்சீங்க அதை பற்றி ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம போகலாம். ஓகே, 6th நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்னால் இயற்பியல், கெமிஸ்ட்ரினாக்கா வேதியியல், பாட்டனினாக்கா தாவரவியல், ஜுவாலஜினாக்கா விலங்கியல். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த லெசன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஸோ இந்த 3 பருவங்களையும் என்னென்ன பாடங்கள் வந்து நீங்கள் 6th படிச்சிங்க அதை ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம லெசனுக்குள்ளே போனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஏன்னா லாக்டவுனில் வீட்டில் இருக்கிறீங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் வந்து ரிவ்யூ பார்த்து நம்ம 7th லெசனுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மெஷர்மெண்ட்ஸ்னு சொன்னாக்கா அளவீடுகள் சொல்லலாம். ஓகே, ஒவ்வொரு பொருள், தூரம், ஸோ இதெல்லாம் காலம், இதெல்லாம் எப்படி அளவீடு பண்ணுறாங்க, அதுக்கான பெயர்கள் என்னென்னு 6th பார்த்துட்ருக்கோம். கெல்வின். ஓகே, கெல்வின் வந்து எதை அளக்க பயன்படுகிறது சொன்னாக்கா வெப்பநிலையை அளக்கும் ஒரு மெஷர்மெண்ட்னு சொல்லலாம், அளவீடுன்னு சொல்லலாம். ஓகே, தொலைவு, நம்ம வீட்டுக்கும் பள்ளிக்கும் உள்ள தொலைவுன்னு சொல்லுவோம். அந்த தொலைவு வந்து மீட்டர் என்ற ஒரு அழகால் அளக்கக்கூடியது. நம்ம வீட்டில் வந்து மின்னோட்டம் பயன்படுத்துகிறோம், அந்த மின்னோட்டத்தை அளக்கின்ற ஒரு அலகின் பெயர் ஆம்பியர். அடுத்து நம்ம காலம், எவ்ரிடே வந்து போயிட்டே இருக்குது, அந்த காலத்தை அளக்கின்ற ஒரு அலகின் பெயர் வினாடி சொல்லலாம். அடுத்து பொருட்களின் அளவை அளக்க பயன்படுகிறது மோல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நிறைன்னா சொன்னாக்கா அதை மெஷர் பண்ணுறது கிலோகிராம். அடுத்து ஒளிச்செறிவுன்னு சொன்னாக்கா கேண்டிலா. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னாக்கா மெஷர்மெண்ட்டாக வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கலாம். அடுத்து ஃபோர்ஸ் அண்ட் மூவ்மெண்ட், அதாவது விசை இயக்கம்னு சொல்லலாம். அந்த லெசனில் ஓகே, தொடுவிசை தொடாவிசைன்னு 2ஆக டிவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்பால் வந்து நம்ம விளையாடுறப்போ அதை தொட்டு விளையாடதான் அது விளையாட முடியும். அதாவது அந்த விசை வந்து தொடுகின்ற ஒரு விசைன்னு சொல்லலாம். காந்தம் வந்து என்ன செய்யணும் சொன்னாக்கா இரும்பை வந்து அட்ராக்ட் பண்ணோம். ஸோ இது ஒரு தொடா விசைன்னு சொல்லலாம். ஓகே, இயக்கங்கள் பார்த்தாக்கா நம்ம ஒரு 2 வீலரில் போகிறப்பையோ இல்லை ஊஞ்சல் விளையாடுறப்பையோ ஒவ்வொரு மூமெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஒரு மூமெண்ட்ஸு அந்த இயக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நேர்கோட்டின் இயக்கம், வளைவு பாதை இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், அலைவு பாதை இயக்கம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்டாக நம்ம பேர் வச்சு அழைக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், இந்த அரௌண்ட் அஸ் மேட்டர்னு சொல்லலாம். அதில் பார்த்தாக்கா அதாவது அரௌண்ட் அஸ் மேட்டர் சாலிட், லிக்யூட், கேஸஸ் ஃபார்மில் இருக்கிறது நம்ம சுற்றி இருக்க பொருள்கள் வந்து. இப்போ கேஸஸ்னால் என்னென்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளை சுற்றி வந்து காற்று இருக்குது, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஸோ எக்ஸெட்ரா இந்த மாதிரி கேஸஸ் ஃபார்ம் ஆகிருக்கு இந்த அட்மாஸ்பியரில். அடுத்து வந்து லிக்யூடுனா நம்ம நீர், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஆயில், இது எல்லாமே என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு சொன்னாக்கா லிக்விடாக இருக்குது. அடுத்து வந்து திண்மம்னா மரக்கட்டை, அந்த கல், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கனமான பொருட்கள் எல்லாமே வந்து என்னது சாலிட் அப்படின்னு சொல்லலாம், திண்ம பொருள். அடுத்து தாவரங்கள் வாழும் உலகம். தாவரங்கள் வந்து எங்கெல்லாம் வாழுது, எப்படிலாம் வாழுது, அதுக்கு ஒவ்வொரு மாதிரி ஹேபிடேட் இருக்கும் வாலிடம்னு சொல்லிட்டு. அது வந்து லேண்ட் ஹேபிடேட் இருக்கும், வாட்டர் ஹேபிடேட் இருக்கும். அதாவது நிலப்பரப்பு, என்னென்ன நிலப்பரப்பில் தாவரங்கள் இருக்குது, பாலைவனம், மலை, புல்வெளி, அதாவது டெசர்ட், ஹில்ஸ், கிராஸ்லேண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இடங்களின் செடிகள் வளர்கின்றன. நீர் வாழிடம், அதாவது ஃப்ரெஷ் வாட்டர், ஸீ, ரிவர், லேக், பாண்ட், அதாவது வந்து நன்னீர் வாழிடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆறு, ஏரி, குளம், இதெல்லாம் நன்னீர்னு சொல்லலாம். மரைன் வாட்டர்னு சொன்னாக்கா அதை கடல் நீர், சீன்னு சொல்லலாம். ஸோ இங்கே எல்லாமே வந்து என்ன செய்கின்றன, தாவரங்கள் வாழ்கின்றன. அடுத்து விலங்குகள் வாழும் உலகம். விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சிங்கிள் செல் அனிமல்ஸ், மல்டி செல்லுலார் அனிமல்ஸ்னு 2ஆக டிவைட் பண்ணலாம். சிங்கிள் செல் அனிமல்ஸில் அமீபா, பாரமிசியம், கிளாமிடோமோனஸ், ஸோ இதெல்லாமே வந்து ஒரு செல் உயிரிகள்னு சொல்லுவோம். அடுத்து மல்டி செல்லுலார் அனிமல்ஸ், அது பல செல் உயிரிகள் வந்து உங்களுக்கு எப்படி ஆர்டர் படுத்தியிருக்காங்க, மீன்கள், இருவாழ்விதி, ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள். ஸோ மீன்கள் வந்து ஃபிஷஸ்ன்னு சொல்லுவோம். இருவாழ்விகள் ஆம்பிஃபியான தவளை, ஃப்ராகு, அது நீர்லேயும் இருக்கும் நிலத்துலேயும் இருக்கும், ஸோ அதனால் அது ஆம்பிஃபியான்னு சொல்லுவோம். ரெப்டைல்ஸ் எது சொல்லணும்னு சொன்னால் அது ஊர்ந்து செல்லக்கூடியது, அதனால் ரெப்டைல்ஸ்ன்னு சொல்லுவோம். பேர்ட்ஸு பறக்கக்கூடிய தன்மை உடையதாக இருப்பதுனால் அதை பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். குட்டி போட்டு பால் தரதுனால அது மேமாலியானா பாலூட்டிகள். ஸோ இந்த மாதிரி வந்து அனிமல்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹெட்டிங் ஹெல்த் அண்ட் ஹைஜீன், உடல் நலமும் சுகாதாரம்ன்ற ஒரு டாபிக் பார்த்துட்ருக்கோம் 6th ஸ்டாண்டர்டில். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஊட்டச்சத்துக்கள், நியூட்ரியன்ஸ். ஸோ அதை வந்து எப்படி டிவைட் பண்ணுறாங்க, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், லிப்பிட், விட்டமின், மினரல்ஸ்,
வாட்டர். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டயட் எல்லாமே நமக்கு பேலன்ஸ்டு டயட்டாக எடுத்துக்கணும். இதெல்லாம் சரியான அளவில் இல்லாட்டினாக்கா நமக்கு சில குறைபாட்டு நோய்கள் டிசீஸ்லாம் வந்து காஸ் பண்ணும். அது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்போ புரோட்டீன் குறைபாட்டு நோய்கள் குவாசியர் மராஸ்மஸ்ன்னு சொல்லுவோம். சில பிள்ளைங்க பார்த்தாங்க ஒல்லியாக இருப்பாங்க, மண்டை மட்டும் பெருசாக இருக்கும். அது வந்து மராஸ்மஸ்ன்னு சொல்லுவாங்க. குவாசியர்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்க கை கால் எல்லாமே ரொம்ப மெலிஞ்சு போய் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து புரத உணவு குறைபாட்டு நோய்கள்னு சொல்லலாம். இப்போ வைட்டமின் ஏ குறைவா, அது கேரட் இதெல்லாம் நம்ம சாப்பிடாத இருந்தாக்கா மாலைக்கண் நோய் வரும். அப்புறம் விட்டமின் சி எதெல்லாம் ஒழுங்கா சரியான முறையில் நம்ம எடுத்துக்கலாம்னா பல் ஈரில் வந்து அந்த ரத்த கசிவுலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே, இது எல்லாமே வந்து நோய்கள் பற்றி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து செகண்ட் டேர்மில் வெப்பம் என்ற ஒரு ஹெட்டிங் பார்க்கலாம். இந்த வெப்பம் ஹீட் எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தாக்கா இது பிரைமரி சோர்ஸ், அது முதன்மை ஆதாரம்னு சொன்னாக்கா அது சன்லைட்டை தான் சொல்லலாம். ஓகேவா, அந்த வெப்பத்தை அடங்கின ஒரு அழகின் பெயர் எஸ்ஐன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த லெசன் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். நம்மை சுற்றி ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்து நிகழ்ந்துகிட்டே தான் இருக்குது. அது இடமாக இருக்கலாம், வடிவமாக இருக்கலாம், அந்த உருவமாக இருக்கலாம், நிலையாக இருக்கலாம், அல்லது அது கலர்ஸ் வண்ணம் என்ன வேணாலும் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாற்றங்களை வந்து 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து மீள் மாற்றம், இன்னொன்று மீளா மாற்றம். ஸோ மீள் மாற்றம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது. அது ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளில வச்சுருந்துச்சுன்னா வாட்டர் மாலிகுலாம் ஃபார்ம் ஆகும். திரும்ப வந்து அதை தண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணாக்கா அது திரும்ப வந்து நமக்கு ஐஸ் கட்டியாக கிடைக்குன்றது தெரியும். இந்த ஒரு மாற்றம் வந்து மீண்டு வருகின்றதுனால மீள் மாற்றம். அடுத்து மீளா மாற்றம். மீளா மாற்றம்னு சொன்னாக்கா மரம் எரியுது, ஒரு மரக்கட்டையை எரிய வைக்கிறோம், அது லாஸ்ட்டில் என்னவா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு எரிஞ்சு போன புகையாக கிடைக்கும், அல்லது புகை சாம்பல் கிடைக்கும், அல்லது ஒரு ஒரு கறி துண்டாக கிடைக்கும். லாஸ்ட்டில் என்ன கிடைக்கும், ஒரு மரத்தை எரிச்சாக்கா நமக்கு லாஸ்ட்டில் வந்து ஒரு சாம்பலோ அல்லது கறி துண்டாவே கிடைக்கும். திரும்ப நமக்கு மரம் கிடைக்குமானா கிடைக்காது. அது ஒரு மீளா மாற்றம். அடுத்த லெசன் வந்து யார்னா காற்று. ஸோ உயிர் வாழ, அதாவது தாவரங்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், எல்லாமே உயிர் வாழ்கிறதுக்கு மிக மிக அவசியமான ஒன்று என்னன்னு சொன்னால் காற்றுன்னு சொல்லலாம். இப்போ வந்து பிளான்ட்ஸ் தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கையின் பொழுது என்ன ஒரு வாயுவை வெளிவிடுகின்றன அப்படின்னு பார்த்தாக்கா ஆக்சிஜன் என்ற ஒரு கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு தான் விலங்குகள், மனிதன் எல்லாருமே சுவாசித்தலுக்கு பயன்படுத்தி கொண்டு அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு உயிர் வாழ்கிறார்கள். அவர்கள் விலங்குகள் வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது. இந்த லெசன்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து ஆர்கன் சிஸ்டம்னு சொன்னாக்கா என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது, ஐஸ், லங்ஸ், கிட்னி, ஹார்ட், இன்டெஸ்டைன், பிரைன், லிவர், அதாவது கண்கள், நுரையீரல், சிறுநீரகங்கள், இதயம், குடல், பிரைன் அதாவது மூளை, கல்லீரல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆர்கன் சிஸ்டம், உறுப்பு மண்டலங்கள். இந்த உறுப்பு மண்டலங்கள் நீங்கள் இப்போ வருகின்ற பாடங்களில் பார்க்க போகிறோம் இல்லையா, 7th அந்த உறுப்பு மண்டலங்கள் என்னென்னலாம் வேலை செய்யும், ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து காந்தவியல். ஸோ இந்த காந்தத்தை வந்து யார் கண்டுபிடிச்சாக்கா ஒரு ஆடு மேய்க்கிற பையன் வந்து ஒரு குச்சியில் வந்து அடிப்பகுதியில் இரும்பால் ஆன அந்த குச்சியை எடுத்துகிட்டு மலைப்பகுதியில் ஆடு மேய்க்கும் பொழுது அந்த குச்சியின் அடிப்பகுதியில் உள்ள இரும்பானது அந்த மலைப்பகுதியில் ஒட்டி கொண்டது. ஸோ அது ஆச்சரியமுடன் அந்த கிராம மக்களை அழைத்து வந்து அவர் காண்பித்ததுனால் அது மேக்னைட், அவருடைய பெயரே அந்த காந்தத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. காந்தம் வந்து இயற்கையாக உருவாக்கப்பட்டால் அது இயற்கை காந்தம் அப்படின்னு சொல்லிட்டு, செயற்கையாக உருவாக்கினால் அது செயற்கை காந்தம்னு 2ஆவது டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த காந்தம் வந்து திசை காட்டு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் லெசன் வந்து நீர் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உயிர் வாழ்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் தேவையான ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த நீர்னு சொல்லலாம். நீர் 97% வந்து கடல் நீராகவும் 3% நன்னீராகவும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏரி, குளம், குட்டை, ஸோ இங்கெல்லாம் வந்து ஒரு 0.3% தான் வந்து அங்கே வாட்டர்ஸ் வந்து நன்னீர், அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கிறது சொன்னோம். நெக்ஸ்ட்டு கேட்டிங்க அன்றாட வாழ்வில் வேதியியல். அன்றாட வாழ்வில் வந்து நம்ம டெய்லி வந்து சோப்பு, பவுடர், துணி சோப்பு, அப்புறம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சானிடைசர்ஸ், ஃபினாயில், சிமெண்ட், இது எல்லாமே எதனால் ஆனது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வேதிப்பொருள்களால் ஆனது. இது எல்லாமே நம்ம லாஸ்ட் இயர் கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். சோடியம் ஹைட்ராக்சைடு, அதை NaOHனா ஒரு சொல்யூஷன். ஸோ அது கூட வந்து பிளான்ட்ஸ் ஆயில், தாவர எண்ணெய் அல்லது அனிமல் ஆயில், விலங்கு எண்ணெய், 2த்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு
நம்ம மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸில் வந்து அந்த சொல்யூஷனை போட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தாக்கா அது ஒரு கட்டியான ஒரு சோப்பாக கிடைக்குன்னு கூட நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, உரங்கள் வயலுக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த தாவரங்கள் வந்து வேகமாக வளரணும், அதுக்கு வந்து ஃபர்டிலைசர்ஸ் அந்த உரங்களும் கூட வேதிப்பொருளை வச்சு பயன்படுத்தி தயாரிச்சிட்ருக்காங்க. ஓகே, நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து கெமிக்கல் இல்லாத நம்மளோட லைஃபே இல்லாத கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் வேதியியல் கூட்டு பொருட்கள் இல்லாத பொருட்களே இல்லைன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் நமது சுற்றுச்சூழல், அவர் என்விரான்மெண்ட். ஸோ அவர் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு ஃபுட் செயின் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஒரு ஃபுட் செயின் சொன்னாக்கா ஒரு புல் இருக்கும், அந்த புல்லை போய் கிராஸ் ஓப்பர் எடுத்துக்கும், அந்த கிராஸ் ஓப்பர் ஃப்ராக் வந்து அதோட தன்னோட ஊட்டச்சத்துக்காக எடுத்துக்கும், அந்த ஃப்ராக் போய் ஸ்னேக் சாப்பிடும், ஸ்னேக் போய் ஈக்கள் சாப்பிடும். ஸோ இது ஒரு ஃபுட் செயின். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா புல்லை வந்து மான் சாப்பிடலாம், மானை புளி சாப்பிட்ரும், புளி இறந்ததுக்கப்புறம் மண்ணில் புதைச்சதுக்கப்புறம் திரும்ப அந்த மண்ணிலேருந்து புல் முளைச்சி வரலாம். ஸோ இதுதான் வந்து ஃபுட் செயின், உலகில் எல்லா இடங்களிலும் நடைபெறுகின்ற ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நம்மளோட என்விரான்மெண்ட்டில் வந்து பொல்யூஷன் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ஒரு நமக்கு அதிக தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா காற்று, அதாவது ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபாடு, வாட்டர் பொல்யூஷன், அதாவது நீர் மாசுபாடு, லேண்ட் பொல்யூஷன், நில மாசுபாடு, சவுண்ட் பொல்யூஷன், ஒலி மாசுபாடு. ஸோ இந்த பொல்யூஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னாக்கா இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள் நீங்கள் இதை பற்றியான ஸ்டடீஸ், இந்த மாசுபாடுனா என்ன, இதை பற்றி நீங்கள் நிறைய படித்து ஆராய்ச்சி பண்ணி இன் ஃபியூச்சர் வருகின்ற காலங்களில் பொல்யூஷனை எப்படி குறைக்கலாம் சொல்லி பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பொல்யூஷன் ரொம்ப இருந்துச்சு. இப்போலாம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஓரளவு கம்மி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ வாட்டர் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த ரிவர், பாண்டு இங்கெல்லாம் வந்து நம்ம அந்த பாலித்தீன் பேப்பர்ஸ், பாலித்தீன் கப்பு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு அந்த குளத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கருப்பாக அது சாக்கடை தண்ணி மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாருமே வந்து அதை கவர்மெண்ட்டில் வந்து க்ளீன் பண்ண சொல்லி ஓரளவு அழகாக வந்து மாற்றிட்டு இருக்காங்க. இன் ஃபியூச்சர்லேயும் நிறைய மாற்றங்கள் மாணவராகிய நீங்கள் வந்து கொண்டு வரலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.